மோடி 3.0 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசின் முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுது அப்படின்றத தாண்டி யார் யாருக்கு என்னென்ன இலாக்கள் ஒதுக்கப்படும், அந்த அறிவிப்பு இன்னைக்கு வருமான்ற எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதை பத்தி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன ரமேஷ்? விரிவா பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. அவரது இல்லமான 7 லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. நேற்று புதிதாக பதவியேற்ற அனைத்து கேபினட் அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். பொதுவாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகின்ற போது அந்த பங்கேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கான துறைகள் மற்றும் இலாக்காக்கள் என்ன என்பது அமைச்சர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் பிரதமர் மோடி தலைமையில் புதிய அரசு பதவியேற்று கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களை நிறைவு செய்ய இருக்கின்ற சூழ்நிலையில் இதுவரை அமைச்சர்களுக்கான துறைகளோ அல்லது இலாக்காக்களோ ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு சிறிய பிரீஃப் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிகின்றது. இவை தவிர முக்கியமாக இன்று காலை விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் விடுவிக்கும் அந்த 17வது தவணை விடுவிக்கும் கோப்புகளில் பிரதமர் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு மேலும் 2 கோடி இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து இன்றைய அமைச்சரவையிலே முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதே வாக்குறுதியை பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்திருந்தது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மத்திய பட்ஜெட்டிலும் இந்த அறிவிப்பு என்பது இடம்பெற்றிருந்தது. எனவே ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இந்த முடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நாடாளுமன்றத்தை விரைவில் கூட்ட வேண்டும். சபாநாயகர் தேர்வு, எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம், குடியரசுத் தலைவர் உரை, அதனை தொடர்ந்து அடுத்த மாதம் நடைபெற உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர், இது போன்ற நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டும். எனவே நாடாளுமன்றத்தை எப்போதிலிருந்து எப்போது வரை நடத்துவது, அதனை கூட்டுவதற்கான தேதி ஆகியவற்றை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே விவாதிக்கப்பட்டு அது தொடர்பான பரிந்துரைகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். குடியரசுத் தலைவர் அதன் பிறகு நாடாளுமன்றம் எப்போது கூடுகிறது என்பது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார். பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் இன்று இரவுக்குள்ளாக ஒதுக்கப்பட்டுவிடும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கா கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.